ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நிச்சயமாகவே தேவ பிரசன்னம் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும். நாம் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம். கர்த்தரை துதியுங்கள், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலான சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் நீங்கள் அற்புதமாய் நடத்தினீர் ஐயா, அதிசயமாய் நடத்தினீர். உடைய கிருபை பெரியது ஆண்டவரே, எங்கள் மீது வைத்த உடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி அப்பா, ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நடத்தினீங்கள் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர் நீர், எத்தனை நல்லவர் ஐயா. உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. கேருபீன்களும் சேராபீன்களும் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நீர். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தெய்வம் நீர். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சபையாய் கூடி உடைய பாதத்திலே உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே. நல்வுணவே நாளெல்லாம் நினைவே, நல்வுணவே நாளெல்லாம் நினைவே. ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே
உம்மை நோக்கிட ஓடி வந்தேன், உம்மை நோக்கிட குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா 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 இயேசு ராஜா. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் மிக நல்லவராக இருந்து இந்த புதிய நாளில தேவ சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே தேவனுடைய மெல்லிய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலே அமர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளுதிரியில் ஆராய்ந்து அறிகிறீர் என்று சொன்னது போல ஒவ்வொருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பையும் இருதயத்தின் வேண்டுதலையும் கேட்டு ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மை செய்வதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதிர்காலங்களை குறித்ததான பயங்கள் நீங்கி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல தைரியத்தையும் நல்ல விசுவாசத்தையும் நல்ல நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமத்திலே மாறாமல் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. ரீபாலாபா ஷாந்தா ராபாலாபா ரீமா ஹந்துனாமா ராபா ஹந்துனா ராபாலாபாலாபா ரியாந்துனிமி அக்கரபோ ஷதுராலா கரதலபாலாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஐயா. அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்துல தேவ மகிமை இறங்கினது போல, அன்றைக்கு மேல் மாடியில தேவ பிரசனம் இறங்கினது போல எங்க மேல உடைய மெல்லிய பிரசனம் அளவில்லாமல் ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம். பாடல் பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சங்கீத பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஜெப நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வாரம் எங்களுக்கு என்ன பேசுவது சித்தம் கொண்டீரோ அந்த வார்த்தைகளை தேவன் எங்களோடு இடைபடும்படி செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை பாடுவதும் கர்த்தரை ஆராதிப்பதும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். வேதம் எப்படி சொல்லுகிறது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களையும் என்னையும் தேவன் உபத்திரவத்தில் இருந்து, கண்ணீரிலிருந்து, வேதனையிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவரை துதிக்கும்படியாக. எல்லா கவலைகளையும் மறந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம் என்று சொன்னது போல நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அவர் போதுமானவர். எந்த ஒரு தேவ பிள்ளை அவர் போதுமானவர் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு கரந்தட்டி இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. எரிதோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்த முன்னே செல்கிறார். எரிதோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்த முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியை இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியை இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. சந்தோஷமாக நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. கோலியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். பாடிடுவோம், இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி. சந்தோஷமாக கரங்களை தட்டி நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
நன்றியால் துதிப்பாடு வாழ என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை வாழ என்றும் பாடு ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன் நீரே கைதில் பலமா ஆராதனை வேந்தன் நீரே ஆராதனை வேந்தன் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவரே சொன்னீரே ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவரே சொன்னீரே விடி வெளியே எந்த பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம் விடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாதர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாதர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவே யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவே ஆராதனை நாயகன் ஆவி நிரம்பி கரங்களை தட்டி சந்தோஷமாய் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீ முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீ ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோம் ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே
வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரமே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறவையா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே, அன்றைக்கு மேல் மாடியில உடைய பிள்ளைகள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியர் பலமாய் இறங்கினீரையா, அதுபோல இந்த கால வேளையில் அப்பா எங்கள் மீது உடைய பிரசன்னம் அப்பா, அளவில்லாதபடிய பிரசன்னம், ஒரு மகிமையின் பிரசன்னம், ஒரு வல்லமையின் பிரசன்னம் எங்க மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக, எங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக, எங்களுடைய எல்லா கலக்கங்களையும் உடைய மகிமையினாக ஆண்டவரை நீங்கள் செய்வதற்காக நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஆராதனைக்கு உரியவர் ஐயா, நீர் ஆராதனை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, வை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவருடைய பாதத்தில் எழுப்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரே நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ரட்சகா. ஆமென். அவருடைய கிருபைதான் இதுவரையும் நம்மை தாங்கி நடத்துகிறது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணு இல்லையப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டது. எத்தனை பேர் காலையில் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபை நமக்கு போதும், அந்த கிருபை நமக்கு போதும். அன்று நோவாவுக்கு மேல அந்த கிருபை இருந்துச்சு, ஆபிரகாம் மீது அந்த கிருபை இருந்தது, யோசேப்பின் மேல அந்த கிருபை இருந்தது, தாவீதின் மேல அந்த கிருபை இருந்தது. பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே என்னுடைய கிருபை எனக்கு போதும்னு சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீர்களானால் நித்திய கிருபையுடன் உங்க மேல் வாசம் பண்ணுவார். தேங்க்யூ. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்ய
செய்த கிருபையிது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைய கிருபைதான். உடைய கிருபைலாம் ஒண்ணுமே இல்லை. உடைய கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய கிருபை போதுப்பான்னு சொல்லுங்க. பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்னாரு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உடைய கிருபைப்பா. உடைய கிருபை நான் ஒண்ணு இல்லை. எரேமியா சொல்றாரு, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. உடைய கிருபை புதுசப்பா. சங்கீதம் 90:14 சொல்லுகிறது, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உடைய கிருபையினால் திருப்தியாக்கும். கை வைத்து சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு விஷயம் கூட, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிது. ஒரு விஷயம் கூட, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 138வது சங்கீதத்தை அருமையான சிஸ்டர் ஸ்னேகி அவர்கள் வாசிப்பார்கள். நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 138. தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவனுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபை நிமித்தமும்
உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவருமாயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது இருப்பீராக. ஆமென். நாம் அப்படியே இருக்க இடத்திலே நாம் முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பாஸ்டம்மா உங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபிப்பார்கள். நீங்களும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடங்கள் மிகுந்த பாரத்தோடு கூட குறிப்புகளுக்காய் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இப்பொழுது பாஸ்டம்மாவோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். எங்களை அழிவில்லாமல் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நல்ல வேளைக்காய் மை துதிக்கிறோம். நன்றாக பாடி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் செய்த எல்லா கிருபைகளுக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக மனதார நன்றி செலுத்துகிற ராஜா. என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோமோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்தமைக்காக மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஆண்டவரை வருகின்ற நாட்களிலே இன்னும் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தகப்பனே ஆண்டவரை எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பார்களே ஆனால், துக்கத்தோடு இருப்பார்களே ஆனால், இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீர்கள் யாவையும் துடைப்பேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஒவ்வொருடைய கண்ணீர்களை துடைப்பீராக, மனபாரங்களை நீக்குவீராக. நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் அப்பா. தகப்பனே, சோத்திர வேலை இல்லை என்று சொல்லி யாரும் வீடுகள் இருக்கக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, சோத்திர வேலைகளுக்கு கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல தகப்பனை பாதுகாப்பை கொடுப்பீராக, நல்ல தைரியத்தை கொடுப்பீராக. எந்த பயமோ திகிலோ எதுவுமே இயேசுவின் நாமத்தினாலே வரக்கூடாது தகப்பனே. வாகனத்திலே போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம்முடைய தெய்வீக பாதுகாப்பை கத்த ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்க கொடுங்க. ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாகனத்தின் மூலியமாய் கடந்து செல்கிற ஒவ்வொருவரின் மீதும் அப்பா நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை வைக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்லும் என்று சொன்னீங்களே. அன்பு பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவரே நீங்க கடந்து செல்லும்படி காய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, சோதரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் தகப்பனே அநேக குடும்பங்களிலே தகப்பனே டாஸ்மார்க் கடைகள் தொடங்கின நாட்கள் முதலப்பா அநேக குடும்பங்கள்ல ஆண்டவரை கணவர் மனைவிக்குள்ள ஏராளமான பிரச்சனைகள் அப்பா, வேதனைகள் தகப்பனே. ஆண்டவரை சமாதானம் இல்லாதபடி குடும்பங்கள் காணப்படுகிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் டிவிகளிலும் பேப்பர்களிலும் நேரிலும் நாங்கள் பார்க்கிற ராஜா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே வரக்கூடாது தகப்பனே. இந்த 2 மாதங்களாக ஒவ்வொரு
குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பா. இந்த நாட்களிலே சமாதானத்தை இழந்து இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கணவர் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே வருகிற பிரச்சனைகளை மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆறுதலின் தேவனாய் கடந்து வருவீராக அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கின்ற வார்த்தைக்காய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற ராஜா. வசனத்தை அனுப்பி உங்களை நான் குணமாக்குவேன் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் கரங்களிலே நல்ல வேதாகமத்தை எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறீங்க ராஜா. வேத வசனங்களை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. இந்த வசனங்கள் எங்களை தேடி வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அதற்கு மேலாக அதை கை கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நடுங்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. வசனம் வரும் பொழுது ஆண்டவரை உண்மையா இதற்கு கீழ்ப்படியத்தக்கதான ஆண்டவரை அந்த கிருபைகளை உம்முடைய பிள்ளைகள் மீது அளவில்லாமல் வைக்கும்படி காய்ச்சபிக்கிற ராஜா. வசனம் உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவரை உம்முடைய வேத வசனம் அப்பா தீபமா இருக்கிறது அப்பா. ஆண்டவரை வெளிச்சமா இருக்கிறது தகப்பனே. இந்த வெளிச்சத்துக்குள்ளே நடக்கத்தக்கதான ஆண்டவரே அந்த சாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அப்பா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அப்பா கர்த்தர் கிருபையாய் வைக்கும்படி காய்ச்சபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகளை இருக்கிற இடங்களிலே இந்த வேத வசனங்களை கேட்கும் பொழுது உண்மையாக அவர்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி காய்ச்சபிக்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா தகப்பனே இருக்கிற பகுதிகளிலே ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஆண்டவரை உயர்த்துகிற பிள்ளைகளாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, மனுஷரை அல்ல கர்த்தரை பிரியமாய் வைத்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் இந்த வசனங்களை கேட்கும் பொழுது தகப்பனே உண்மையாக கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி அர்ப்பணிக்கக்கூடிய நேரமாக கர்த்தர் மாற்றும்படி காய்ச்சபிக்கிற தகப்பனே. பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று பார்க்கிறோம். மகளை மறைத்து ஆவியானவர் பேசும்படி காய்ச்சபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் அப்பா உங்க பிரசனத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் நிறைந்து இருப்பார்களாக. வீட்டுக்குள்ள அந்த மகிமையை பார்க்கத்தக்கதாக, வீட்டுக்குள்ள அந்த தெய்வீக சமாதானத்தை பார்க்கத்தக்கதாக, வீட்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே அனலா இறங்கும்படி காய்ச்சபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவ சமூகத்திலே ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் குடும்பங்களிலே நல்ல சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆலயத்தின் காரியங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காணப்படுங்கள். விசேஷமாக இந்த திருவிருந்து காரியங்களை குறித்தும் வருகிற நாட்களிலே உங்களுக்கு நாங்கள் தெளிவாய் சொல்லுகிறோம். இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிப்பதிலும் வேத வாசிக்கிறது கவனமாயிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஜெபத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை கர்த்தர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எனக்காக வாசியுங்கள். சங்கீதம் 133 முதல் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆம், பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னை பாரப்படுத்திய ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு கிருபை தருவாராக.
அதற்கு முன்பதாக நாம் எல்லோரும் ஜெபிப்போம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பு வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசுங்க. எரேமியாவுடைய வாயில என்னுடைய வார்த்தையை போட்டது போல என்னுடைய வாயிலும் உம்முடைய வார்த்தையை போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் கூட இடைபடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். மீண்டுமாக சங்கீதம் 133 1, 2, 3 ஆகிய வசனங்களை எனக்காக வாசியுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். இந்த சங்கீத பகுதிகளிலிருந்து உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. இந்த சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. இதில் 3 வசனங்கள் இருக்கிறது. இந்த 3 வசனங்களையும் பிரித்து முதல் வசனத்தை ஒருமனம் என்கிற வார்த்தையை மையமாக கொண்டும், இரண்டாவது வசனத்தில் அபிஷேகம் என்கிற வார்த்தையை மையமாக கொண்டும், மூன்றாவது வசனத்தில் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை மையமாக கொண்டும் உங்களோடு நான் பேசுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. இந்த முதல் வசனத்திலே பார்க்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று தாவீது அவர்கள் வர்ணித்து எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், தேவனுடைய சமூகத்திலே ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, குடும்பமாக ஒருமிப்பது, குழுவாக ஒருமிப்பது, ஒரு வாலிபர்களாக சேர்ந்து ஒருமிப்பது, முதியோர்களாக சேர்ந்து ஒருமிப்பது, இப்படி ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை இன்பமாகவும் நன்மையுமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே நாம் ஒருமித்து இருப்பது நிச்சயமாக அது நன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஒரு இன்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் அப்படி ஒருமனப்பட்டவர்களாக நம்ம சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் ஒரு காரியங்களை சொல்லுகிறேன். திருமண வீடுகளிலே பார்க்கும் பொழுது
பெரியவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது அது இன்பமாக இருக்கும். அதே போலதான் அதுவே அவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்திருப்பது எவ்வளவு இன்பமாக காணப்படும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எங்கேயெல்லாம் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் தேவனுடைய கிரியை வெளிப்பட்டதை நம்மால் உணர முடியும். பிரியமானவர்களே, நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒருமனப்பட்டு நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருமனம் தேவை. ஒருமித்து வாசம் பண்ணுகிற அனுபவம் தேவையாக காணப்படுகிறது. எங்கெல்லாம் வேதாகமத்திலே ஒருமனப்பட்டார்களோ அங்கெல்லாம் தேவ மகிமையை காண முடிந்தது. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலுமே ஒருமனம் தேவை. ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த் என்று சொல்லுவார்கள். ஒற்றுமையே பலம். ஒற்றுமைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. ஒரு மனத்திற்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கிறதாக நம்ம சொல்லுவோம். வேதாகமத்துல கூட ஒரு வசனம் இருக்கிறது, 5 பேர். அந்த வசனங்களை வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். ஆமா, ஆமென். ஒற்றுமைக்கு அவ்வளவு பலம் இருக்கிறது. பிரியமானவர்களை, நாம் ஒற்றுமையாக ஒரு மனதோடு நம்ம என்ன காரியங்களை செய்தாலும் அதிலே தேவன் நிச்சயமாக பிரியப்படுகிறார். அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. பிரியமானவர்களை, வேதாகமத்துல அப்படி எங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்களோ அங்கேயெல்லாம் பெரிய காரியங்களை கண்டிருக்கிறார்கள். எங்கேயெல்லாம் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதோ அங்கேயெல்லாம் கலகங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் உண்டானதும் நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதனால்தான் அதை அறிந்த பிசாசானவன் அந்த ஒற்றுமையை கெடுப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வான். அந்த காரியங்களை மாத்திரம் எனக்காக ஒருவர் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமீன். அங்கே ஆதி காலத்து சபைகளை பாருங்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவாலயத்திலே சென்று அங்கே ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த ஆதி காலத்து சபை விசுவாசிகள் எல்லாருமே ஒருமன சிந்தனையோடு காணப்பட்டிருக்கிறார்கள். ஏக சிந்தனையோடு காணப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே ஜெபிக்கும் பொழுது அங்கே பெரிய காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னென்ன காரியங்கள்? அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. பரிசுத்தவான்கள் பிரசங்கங்களை ஏறெடுக்கும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிறார்கள் என்று நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அங்கே எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கொரிந்து பட்டணத்தார் அப்படியல்ல. அங்கே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் கலகம் உண்டாக்கி கொண்டு அந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலே அநேக கலகங்கள் உண்டானதை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். அதற்காக பவுல் அவர்களுக்கு பிரசங்கங்களை ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வாறு எங்கேயெல்லாம் ஒருமனம் காணப்படுகிறதோ, எங்கேயெல்லாம் ஒற்றுமை காணப்படுகிறதோ அங்கேயெல்லாம் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையே ஒருமனம் காணப்பட்டது. அதனாலே அநேக காரியங்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார். தாவீது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஒருமனம் என்பது அது ஒரு பெரிய காரியங்களை செய்யும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 பார்க்கிறோம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆம், எங்கெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமோ, எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஒற்றுமையாக நம்ம இருக்கிறோமோ, தேவனுடைய சமூகத்திலே உட்கார்கிறோமோ, அங்கேயெல்லாம் கர்த்தரும் அவர்கள் நடுவிலே வருகிறார். அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது ஒருவேளை நீங்களும் கூட எனக்கு இத்தனை போராட்டங்கள் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கின சூழ்நிலையில காணப்படலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் குடும்பமாக சபையாக நீங்கள் இணைந்து ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிப்பார். பிரியமானவர்களே, அதை அறிந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்?
ஒரு பக்கம் அந்த பிரிவினையை கொடுப்பதற்காக அன்பை கெடுக்கும்படியாக பிரயாசப்படுகிறான் பிரியமானவர்களே. அதனால்தான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரும் சாயங்கால நேரங்களிலே உலாவிக் கொண்டிருந்ததை அறிந்து இந்த பிசாசு அவர்களுக்கிடையே அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறான், ஒரு மனத்தை கெடுத்து அதற்கு பின்பதாக சாபங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எல்லா குடும்பங்களில, நம்முடைய சபைகளில ஒரு மனத்தை கெடுக்கும் பொழுது எல்லாமே கெடுத்து விடும் என்று சொல்லிதான் இந்த சாத்தானவன் நம்மளுக்குள்ளேயும் கிரியை செய்கிறான் பிரியமானவர்களே. எனவே அதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் சாத்தான் அதாவது செய்கிறார், ஆனால் இன்னொரு பக்கமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு மனத்தை கொடுக்கும்படிக்காக, நம்மிடத்துல அன்பை கொடுக்கும்படிக்காக, ஒற்றுமையை கொடுக்கும்படிக்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறார். நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள்? யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? சாத்தானையா, பரிசுத்த ஆவியானவரையா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது நாம புரிந்து கொள்ள வேண்டும், இது பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது, நாம் தான் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்போம் என்று சொன்னால் இந்த ஒரு மனம் கெடுவதற்கு வாய்ப்பு அமையாது பிரியமானவர்களை. நாம் பிசாசை எதிர்த்து ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். எந்த காரியங்கள் வந்தாலும், பிரிவினை உண்டாக்குகிற சுபாவங்கள் வந்தாலும், நாம் தேவனிடத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனமாக இருக்கும் பொழுது அது ஒரு நன்மையை கொண்டு வரும், அது ஒரு இன்பமான ஒரு காரியமாக அமையும் பிரியமானவர்களே. யூதா 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எனக்காக ஒரு வாசியுங்கள். 18-19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும். பாருங்கள், கடைசி காலங்களில் பிரிந்து போகிறவர்களாக நாம் இருப்போம். அன்பு தணிந்து போகும். ஆனாலும் கூட இதில் நம்ம எச்சரிக்கையா இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் அந்த ஒருமனம் வரும். நம்முடைய சபைகளிலே நீங்கள் நோக்கி பாருங்கள், நம்முடைய குடும்பங்களிலே நோக்கி பாருங்கள், ஒருமனம் இருக்கிறதா? ஒரு விஷயம் நீங்கள் எண்ணி பாருங்கள், நம்முடைய குடும்பங்களிலே ஒருமனம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம முக்கியத்துவம் படுத்துகிறோமா? பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்கிறோமா என்ற ஒரு விசை கூட நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களோடு அவர் இடைப்படுவார் பிரியமானவர்களே. நாம் நல்ல காரியங்களுக்காக ஒருமனம் பட வேண்டும், கெட்ட காரியங்களுக்காக, கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற காரியங்களுக்கு ஒரு மனம் பாராட்டக்கூடாது பிரியமானவர்களே. ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அனனியாவும் சப்பீராலும் பேதுருவுக்கு முன்பதாக பொய் சொல்வதற்காக ஒருமனப்பட்டார்கள் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக மற்றவர்களை பற்றி பேசுவதற்காக, மற்றவர்களை பற்றி குறை கூறுவதற்காக நாம் ஒருமனப்படக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாம் ஒருமனப்பட வேண்டும். ஜெபத்திற்காக ஒருமனப்பட வேண்டும். ஆராதனை ஸ்தலங்களிலே ஒருமனப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு என்னென்ன முறையில் நன்மை செய்ய முடியுமோ அதை ஆலோசிப்பதற்காக நாம் ஒருமனப்பட வேண்டும். தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஒருமனப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் ஒருமனப்பட வேண்டும். அல்லாமல் வேறொன்றுக்கும் நாம் ஒருமனப்படக்கூடாது பிரியமானவர்களே. அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்காது. மற்றவர்களை பற்றி பேசுவதற்கோ, மற்றவர்களை பற்றி நாம் குறை சொல்வதற்கோ ஒருமனப்பட்டு மற்றவர்களை வேதனைப்படுத்தி ஒருமனப்படுத்துவோம் என்றால் அது அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. அதுதான் உண்மை பிரியமானவர்களே. நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒருமித்து வாழ்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்ப்போம். முதல் வசனம் அவ்விதமாக சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் என்ன என்று பார்க்கிறோம், படியுங்கள். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளை வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். ஆமென். முதல் வசனத்திலே, இந்த சங்கீதத்தில் இருக்கிற முதல் வசனத்திலே ஒரு மனத்தை குறித்து பார்த்தோம். ஒரு மனத்தின் மேன்மையை குறித்து பார்த்தோம். ஒரு மனத்தின் அந்த நன்மையான அனுபவத்தை குறித்து பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது சங்கீதத்தில் பார்க்கிறோம், அப்படி ஒருமித்து வாழ்பவர்களை எப்படி ஒப்பிடுகிறார் தாவீது அவர்கள். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். தைலம் என்று சொன்னால் அபிஷேகம், அது அபிஷேகத்தை குறிக்கின்றது. அப்படி
நாம் ஒருமனமாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக காணப்படுகிறார். 3 வகையான அபிஷேகம் நம்முடைய வேதாகமத்தில் நம்மால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே அதிகம் பேர் எண்ணெயினால அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு சிலர் சுகந்த வர்க்கங்களினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்குகிறார். அதன் மூலமாக நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது அது நுகங்களை முறிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பலன் அடைவோம். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் கண்ணிதர்கின்ற வாழ்க்கையை வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மால் செய்ய முடியும். தாவீதுக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்ததுனாலே கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது. நமக்கும் வருகிற போராட்டங்களிலே, நமக்கும் வருகிற கவலைகளிலே, நமக்கும் வருகிற கஷ்டங்களிலே ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அப்பொழுது எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க நமக்கு தேவன் கிருபை தருவார். அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அவர் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை கற்றுத் தருவார். சங்கீதம் 23:5 பார்க்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 2ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே இருக்கிறது போல அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிறதும் அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாக பாடியிருக்கிறார். நமக்கும் அந்த அனுபவம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு நாளும் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பினார். ஒருமனப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாருங்க, விசுவாசிகள் எல்லாருமே திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அப்படி இருந்ததுனால பல காரியங்கள் அங்கே நடந்தது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆங்காங்கே நிரப்பினார். அந்த ஆதி காலத்து சபையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும், நம்முடைய சபைகளிலும் இருக்க வேண்டும். ஒருமனமாக இருக்கும் பொழுது அந்த நல்ல தைலத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி நமக்கும் தேவன் அபிஷேகத்தினால் நிரப்புவார். நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட வல்லமைகளால் நிரப்புவார். நாம் பலன் கொள்ளுவோம். நாம் போராட்டங்களை ஜெயிப்போம். நாம் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, 3ஆவது வசனத்தை வாசியுங்கள். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனிலும் கட்டளையிடுகிறார். ஆமேன். அது எப்படி இருக்கிறதா? சீயோன் பர்வதத்தின் மேலும் எர்மோன் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த சீயோன் பர்வதமும் எர்மோன் பர்வதமும் இஸ்ரவேலில் இருக்கிறது. அந்த சீயோன் பர்வதம் எருசலேமில் இருக்கிறது. அது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய பர்வதமாய் இருக்கிறது. அது தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது. அதற்கு ஒப்பிட்டு 3ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதுல இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். பனி என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த சீயோன் பர்வதத்தின் மேலும் அந்த எர்மோன் பர்வதத்தின் மேலும் வறண்ட வானிலையிலும் வறண்ட சூழ்நிலையிலும் அந்த பனி பெய்து கொண்டே இருக்குமாம். நம்முடைய தேசங்களிலே குளிர்காலத்திலே பனி பெய்யும். பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், எல்லாமே அழகாக காணப்படும். ஆனால் அந்த சீயோன் பர்வதத்தின் மேலே எப்பொழுதும் அந்த பனி பெய்து கொண்டே இருக்குமாம். அதுபோல நாம் ஒருமனப்பட்டு வாழும் பொழுது அது எதற்கு ஒப்பிடப்படுகிறது? அந்த பனியை போல ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் தேவன் எப்பொழுதும் வைத்திருப்பார். தேவன் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எப்பொழுதும் வைத்திருப்பார். பிரியமானவர்களே,
ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எனக்காக வாசியுங்கள். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஆம், ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது வானத்து பனி என்று சொல்லி பார்க்கிறோம். சியோன் என்பது பரலோகத்தை காண்பிக்கிறது. தேவன் தங்குகிற வாசஸ்தலமாக இருக்கிறது. அங்கே இருந்து உங்களுக்கு அங்கே எப்படி பனி பெய்து கொண்டே இருக்கிறதோ அதே போல ஆசீர்வாதமும் நன்மையும் உங்களுக்கு வரும். பிரியமானவர்களே, ஒருவேளை காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எதுவுமே எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியமே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து காணப்படலாம். எனக்கு எதுவுமே புரியவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை பெரியவர்கள் நான் இனி எப்படி நான் பிழைப்பேன் என்று சொல்லி இருக்கலாம். வாலிபர்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு காணப்படலாம். வீட்டில் இருக்கிற குடும்பத்தை நடத்துகிறவர்கள் நான் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன் இந்த சூழ்நிலையில் என்று சொல்லி கூட காணப்படலாம். சிறுவர்கள் நான் எப்படி படிப்பேன், எப்படி என் கல்வியில் நான் கல்வியில் நல்ல பேரை வாங்குவேன், எப்படி நான் அதில் ஷைன் ஆகுவேன் என்று சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளுமே தேவன் அந்த பணியை உங்கள் மேலே வைக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வைக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதற்குரிய சூழ்நிலைகள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்தது நடக்கும். எப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, ஒருமித்து நாம் வாசம் பண்ணும் பொழுது அவர் சியோன் பர்வதங்கள் மேலும் எர்மோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற அந்த பனியை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதிலிருந்து அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே இருந்தது சியோனில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஜீவன் என்று சொன்னால் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது. ஆசீர்வாதம் பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தர அவர் வல்லவராக காணப்படுகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் இருப்பார்கள். சங்கீதம் 125:1 நம்ம அதை பார்க்கிறோம். சங்கீதம் 128:5 பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சீயோனின் மேன்மைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கும் கொடுப்பார். சீயோனிலிருந்து நன்மைகள் வரும், சீயோனிலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். ஒருவேளை நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருப்பீர்கள், எனக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக சியோனினுடைய நன்மைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற அந்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு எல்லா மேன்மைகளும் வரும். சங்கீதம் 132:13 வாசியுங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். ஆமென். கர்த்தர் அதை விரும்பி அதை வாசஸ்தலமாக வைத்திருக்கிறார். அங்கே இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே இருந்து உங்களை எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒருமனப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள் வர வேண்டும். நாம் ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசையோடு விருப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்வீர்கள் என்று சொன்னால், தங்களையே ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், அதற்கு பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால், அப்படி நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு தேவனிடத்தில் மன்றாடி அவர்களிடத்தில் போய் ஒப்புரவாகுவீர்கள் என்று சொன்னால், எல்லோரிடமும் சந்தோஷமாக, எல்லோரிடமும் மனமகிழ்ச்சியாக ஒருமனமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூட்டி கொடுப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஜீவனையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தருவதற்கு போதுமான தெய்வமாக காணப்படுகிறார். நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த வசனங்களை வைத்து, இந்த 3 வசனங்களில் முழங்காட்படியிட்டு நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. நாங்களும் ஒருமித்து வாசம் பண்ணினால் அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும், எவ்வளவு இன்பமாக இருக்கும், அது எவ்வளவு அழகாக இருக்கும்.
அது அபிஷேகத்திற்கு ஒப்பிட்டும் ஆசீர்வாதத்திற்கு ஒப்பிட்டும் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் நன்மைகளையும் நீர் எங்களுக்கும் கொடும் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாகவே நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பு மகன் மூலமாக தெளிவான ஒரு வார்த்தை, நமக்கு வேண்டிய ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பேசினார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அந்த ஒரு மனம் எங்கு இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய உன்னத அபிஷேகத்தினால நிரப்பி அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது எத்தனை பெரிய போராட்டங்களாயிருந்தாலும் எத்தனை பாடுகளாயிருந்தாலும் அவைகளை மேற்கொள்ள முடியும். தாவீதுக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்தபடியினால் அவன் கோலியாத்தை மேற்கொண்டான். மூன்றாவது, ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். எங்கே ஒருவன் இருக்கிறதோ அங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார். இந்த கால வேளையில அந்த அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனத்தை கற்றுக் கொடுங்கய்யா. கலகங்களையும் பிரிவினைகளையும் சண்டைகளையும் ஆண்டவரே உண்டாக்குகிற எந்த சத்துருவின் உபாய தந்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அதற்கு எங்களை விலக்குங்க ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட எங்கள் தேவ பிள்ளைகள் அப்பா, நீர் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மனத்தை கட்டளையிடுங்க, ஐக்கியத்தை கட்டளையிடுங்க. முதல் நூற்றாண்டு திருச்சபை ஒரே மனதும் ஒரே இருதயமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். Thank you Lord. Hallelujah. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்பவர் இனியவரே இயேசு ராஜா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்பவர் இனியவரே இயேசு ராஜா. இனியவரே இயேசு ராஜா. 2 3 பேர் ஜெபிக்கும் போதெல்லாம் நடுவில் இருப்பவரே. 2 3 பேர் ஜெபிக்கும் போதெல்லாம் வாசம் செய்பவரே. அன்பின் தெய்வமே ஆருயிரே உமக்கே ஆராதனை. அன்பின் தேவனே ஆருயிரே உமக்கே ஆராதனை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்பவர் இனியவரே இயேசு ராஜா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்பவர் இனியவரே இயேசு ராஜா. ஒருவரும் சேராத ஒளியினிலே வாசம் செய்பவரே. ஒருவரும் சேராத ஒளியினிலே வாசம் செய்பவரே. அன்பின் தேவனே ஆருயிரே
உமக்கே ஆராதனை. அன்பு தேவனே ஆருயிரே உமக்கே ஆராதனை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்பவர் இனியவரே இயேசு ராஜா, இனியவரே இயேசு ராஜா. கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து என்னோட பேசினீங்கப்பா. இந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது எங்க மேல ஒரு புது அபிஷேகத்தினால் நிரப்பி ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை ஒரு விஷயம் கூட நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, அருமையான மகள் மூலமாய் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு கர்த்தர் பேசுனீங்கப்பா. எங்களுக்கு தேவையான மன்னாவை என் தந்தை நல்லவரே உனக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையை குறித்து, எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்கள் சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, விசுவாச குடும்பங்களுடைய ஆண்டவரை எதிர்காலங்களை குறித்து, வாலிபர்களை குறித்து, அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள கூடாதபடி வருகிற எல்லா தடை கற்கள், எந்த ஒரு சத்துருடைய தீய வல்லமைகள் இந்த பிள்ளைகளை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இந்த வாரத்துல இந்த வசனம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும், ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த கால வேளையில அடுத்து நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும். தெய்வமே, அவர்களுடைய கண்ணீரை என் ஆண்டவர் களிப்பாய் மாற்றும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள் தெய்வீக சமாதானம் ஊற்றப்படும். உடைய தேவைகளை சந்தித்து நடத்தும், உடைய வேலைகளை ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்துல உட்கார்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கை குழந்தை முதற்கொண்டு முதியவர்கள் வரையிலும் என் ஆண்டவர் எனக்கு எதிர்காலத்துல நன்மையான வழிகளை வைத்திருக்கிறான்னு சொல்லி இந்த வசனம் எனக்கு எடுத்து காண்பித்ததுன்னு சொல்லத்தக்கதா அற்புதம் செய்யும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரை நேரிலே சந்திக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அது சொல்லி மகிழ்ச்சி அடைவார்களாக. தொடர்ந்து ஆண்டவரே, உலகத்தின் பகுதிகளிலே எந்தெந்த இடங்களிலே இந்த வார்த்தையில கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபர்களையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும், வேலைகளில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும். ஒருவேளை வியாதியோடு கூட இருப்பார்களே ஆனால், மருத்துவர் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்களே ஆனால், தலை சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், காற்று சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், என்ன வியாதியா இருந்தாலும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்யபடி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆராதனை நேரத்துல எங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதித்து அங்கெல்லாம் மகிமை விளங்கட்டும். எல்லா பரிசுத்தவான்களையும் ஊழியர்களையும் ஒரு விஷயம் கூட இந்த காலை ஆராதனை நினைவு கூறுகிறோம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. அதை நினைத்து நன்றி சொல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
இந்த பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானித்த அன்பு மகள் பிளஸி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னுமாய் கர்த்தர் உபயோகப்படுத்துங்க. அநேக வாலிபர்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய், இந்த சத்தியத்தின் மூலமாய் அவளை தட்டி எழுப்பி கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பதற்கு ஒரு கருவியாய் தம்முடைய மகளை ஆசீர்வதிங்க, உபயோகப்படுத்துங்க. இதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அன்பு கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் விசுவாச குடும்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தேசம் யாவர் மீதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வான்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர்.